தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்று அமித்ஷாவை அவருடைய வீட்டில சந்திச்சிருக்கக்கூடிய நிலையில இருவருக்கும் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய நிமித்தமாக என்னை திரும்பவும் லண்டனுக்கு அனுப்பிவிடுங்கள், நான் நிம்மதியாக போய் விடுகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அமித்ஷாவிடம் ஆவேசமாக பேசியிருக்காரு. அவர் அமித்ஷாவிடம் ஏன் அப்படி பேசினார், கடைசியில் என்னதான் நடந்தது என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் விரிவான செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சியை பிடிப்பதன் மூலம் தமிழ்நாட்டை டெல்லி பாஜக தன்னுடைய வசம் கொண்டு வரலாம் அப்படின்னு டெல்லி மேலிடம் மிக தீவிரமாக பணியாற்றி வருகிறது. அந்த வகையில தற்போது வரை அதிமுகவுக்கு பலமான கூட்டணி இல்லை. அதாவது திமுகவிற்கு 40% வாக்கு வங்கி உறுதியாக இருக்கிறது. எனவே சரியான கூட்டணி அமையாவிட்டால் அதிமுக வெற்றி பெறுவது மிகவும் கடினம் என்கின்ற உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று டெல்லி மேலிடத்திற்கு சென்றிருக்கிறது. இதன் அடிப்படையில தான் பீகார் மாநில தேர்தல் முடிந்த கையோடு தமிழ்நாட்டு தேர்தல் பணிகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா முடுக்கிவிட்டிருக்கிறாரு. அந்த வகையில முதல் கட்டமாக பன்னீர்செல்வத்தை அழைத்து பேசியிருக்காரு. அப்பொழுது பன்னீர்செல்வம் அதிமுகவை ஒருங்கிணைத்து பாஜகவும் கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு தன்னுடைய கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்பொழுது அமித்ஷா அவரிடம் உங்களை அதிமுக கூட்டணியில சேர்த்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன், ஒருவேளை அது முடியாவிட்டாலும் பாஜக கூட்டணியில நீங்கள் இருப்பீர்கள், உங்களுக்கு 5 அல்லது 6 தொகுதிகளை ஒதுக்கி தருகிறேன், இது சம்பந்தமாக நான் சென்னை வரும் பொழுது பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்துதான் டிடிவி தினகரனையும் ஒருங்கிணைப்பதற்காக அண்ணாமலைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. அதன்படி கோவை அருகே இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்துல ஒரு தனி பங்களாவுல அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் 2 மணி நேரமாக சந்தித்து பேசியிருக்காங்க. அப்பொழுது டிடிவி தினகரனை பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. இந்த சமயத்துலதான் எடப்பாடி பழனிசாமியின் பல அதிரடி முடிவுகளை முன்னதாகவே தெரிந்து கொண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக அண்ணாமலையை டெல்லிக்கு வரும்படி அழைச்சிருக்காரு. இதற்கிடையே அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடியிடம் பேசியிருந்தாரு. அப்பொழுது நான் யோசித்து சொல்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லியிருக்காரு. இதன் மூலம் அவரு தன்னுடைய யோசனைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் சம்மதம் தெரிவிப்பார் என அமித்ஷா கருதினாரு. அதே சமயம் தென் மாவட்ட நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி போன்ல தொடர்பு கொண்டு பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு விசாரணையும் நடத்தியிருக்காரு. இதுல பெரும்பாலான பேரு பன்னீர்செல்வத்தை சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னும், சிலர் மட்டும் பன்னீர்செல்வத்தை சேர்த்து கொள்ள வேண்டாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்துதான் டிடிவி தினகரன் குறித்து அவர் கருத்து கேட்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும் வரை நான் கூட்டணியில சேர மாட்டேன் அப்படின்னு டிடிவி தினகரன் அடம் பிடித்து வருகிறார். எனவே அவரை நம்முடைய கூட்டணியில வைத்துக் கொண்டால் மீண்டும் குழப்பம்தான் ஏற்படும், அரசியலும் செய்ய முடியாது அப்படின்னு கருத்தும் தெரிவிச்சிருக்காரு. இந்த கூட்டத்துல அதிமுக தரப்புல எடுக்கப்படக்கூடிய அனைத்து முடிவுகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு உரித்தானவை அப்படின்னும், கூட்டணி குறித்தோ இல்ல வேறு விஷயங்கள் குறித்தோ எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்யணும் அப்படின்னு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்துல பேசிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆகியோருக்கு எதிரிகள் மட்டும்தான் இருந்தார்கள். ஆனால் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரிகளும் இருக்கிறார்கள், துரோகிகளும் இருக்கிறார்கள் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதே போல முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேசும்போது அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்ல இல்லாவிட்டாலும் நம்மை அழித்துவிட வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுல எதிரி திமுக மட்டுமல்ல, துரோகிகள் மட்டுமல்ல, நம்மோடு உறவாடி கொண்டிருப்பவர்களும் இதுல இருக்கிறாங்க அப்படின்னு, எதிரி நமக்கு யார் என்று தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில கருணாநிதி, ஸ்டாலின், திமுக ஆகியோர்கள் தான் நமக்கு எதிரி என்பது தெரியும். ஆனால் நம்மோடு உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம்தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடமும் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. இது ஒரு வகையில மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எச்சரிக்கை விடுக்கும் பேச்சு அப்படின்னு கருதப்படுகிறது. இது குறித்து மேடையில் அமர்ந்திருந்த எடப்பாடி பழனிசாமி பதில் எதுவும் பேசவில்லை, மறுப்பும் தெரிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில தான் அதிமுகவை ஒருங்கிணைக்கும்படியான ஏதாவது தீர்மானங்கள் அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அப்படி தீர்மானங்கள் எதுவுமே நிறைவேற்றவில்லை.
இது பற்றிய தகவல்களை அறிந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரொம்பவே கோபம் அடைந்திருக்கிறாரு. ஏற்கனவே ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுக பாஜக கூட்டணியில இணைக்கக்கூடிய பணியை அண்ணாமலையிடம்தான் அவர் கொடுத்திருந்தாரு. தற்பொழுது அந்த பணி சரியாக நடைபெறவில்லை என்பதுடன் மறைமுகமாக பாஜகவை அதிமுக எச்சரிக்கிறது எனவும் புரிந்து கொண்ட அமித்ஷா இது குறித்து அண்ணாமலையிடம் பேசியிருக்கிறாரு. அப்பொழுது அண்ணாமலை, இன்னும் சற்று பொறுத்திருங்கள், கண்டிப்பாக இவர்களை நம்முடைய கூட்டணியில சேர்த்து விடலாம், அதிமுகவுடன் ஒருங்கிணைக்காவிட்டால் என்ன, பாரதிய ஜனதா கட்சியுடன் ஒருங்கிணைக்கும் பணியை நான் செய்கிறேன் அப்படின்னு கூறியிருக்காரு. இதற்கிடையே சூழ்நிலைகளை முன்னதாகவே அறிந்து கொண்டவோ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் அதிமுக பாஜக கூட்டணியில இடமில்லை என்றால் தமிழக வெற்றி கழகம் பக்கம் தாவி விடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கையில வச்சிருக்கிறாங்க. ஆகவேதான் இருவரிடமும் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து கொள்வீர்களா அப்படின்னு நிருபர்கள் கேட்கும் போதெல்லாம் அது பற்றி பதில் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு மட்டும்தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த அண்ணாமலையிடம் நீங்கள் பணியை சரியாக செய்யுங்கள், தற்பொழுது கொடுத்த பணியை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று அமித்ஷா கோபத்தோட பேசியிருக்கிறாரு. இதற்கு ஒரு கட்டத்துல பதில் தெரிவிச்சிருக்கக்கூடிய அண்ணாமலை, தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள், முன்பு போல் என்னை லண்டனுக்கு படிக்க அனுப்பிவிடுங்கள், நான் நிம்மதியாக அங்கு போய் படிக்கிறேன் அப்படின்னு கோபமாக பேசியிருக்காரு. இதன் பிறகு சமாதானம் அடைந்த அமைச்சர், சரி பரவாயில்ல, எப்படியும் இந்த காரியத்தை நிறைவேற்றுங்கள், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் எந்த காரணம் கொண்டும் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து விடவே கூடாது, அவர்களை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்த்துக் கொள்ளலாம், அதற்கான வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமியும், நான் அவர்களை அதிமுகவுடன் இணைத்துக் கொள்ள விரும்பவில்லை, நீங்கள் வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒதுக்கி தரப்படக்கூடிய தொகுதிகளை நீங்கள் பிரித்து கொள்ளுங்கள், அதே வேளையில ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற பெயரில உங்களுடன் கூட்டணி சேரக்கூடாது, ஏதாவது ஒரு புதிய அமைப்பு தொடங்கி அதனுடைய பெயரில வேண்டுமானால் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கூட்டணியில ஓ பன்னீர்செல்வத்திற்கு 5 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 9 தொகுதிகளும் ஒதுக்கி தரலாமா என ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. எனவே இது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை செய்து வருகிறார். இதற்கிடையே டெல்லி சென்ற அண்ணாமலை அமித்ஷா வீட்டுல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அமித்ஷா திடீரென்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு போன் செய்து கான்பரன்ஸ் கால்ல பேசியிருக்கிறாரு. அப்பொழுது அண்ணாமலையும் உடன் இருந்திருக்கிறாரு. இந்த சமயத்துல ஓ பன்னீர்செல்வத்துடன் அமித்ஷா என்ன பேசினார் என்பது பற்றிய தகவல்கள் தெரியல. இத்தகைய அரசியல் சூழ்நிலையில அடுத்த கட்டமாக அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக ஆகியவற்றை இணைத்துக் கொள்ளும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிகிறது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள அன்றாடம் ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.